நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ப ஜோதிடர் எஸ்பி சோமந்தன் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. லக்கண கேந்திரத்தில் சனி பகவான் இருந்தால் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம். ஒரு ஜாதகத்தில், குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் லக்கணமும் ராசியும் ஒன்றாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதகத்தில் திசாபுத்தி பலன் சொல்வது கொஞ்சம் எளிது. இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் லக்கணமும் ராசியும் தனித்தனியாக அமைந்து திசாபுத்தி நடக்கும்போது பலன் சொல்வது, பலன் எடுப்பது மிகவும் கடினமானது. அந்த இரண்டு ராசியும் லக்கணமும் ஒரு குறிப்பிட்ட பலனை சுட்டிக்காட்டும். ஒரு திசை நடக்கும் பொழுது ராசிக்கும் லக்கணத்துக்கும் அந்த திசாநாதன் ஒரு பலனை நடத்துவதற்காக சுட்டி காட்டுவார். அதை உணர்ந்து புரிந்து கொண்டால் பலன் சொல்ல எளிது. இது எல்லோருக்கும் எளிதில் வராது, அனுபவத்தால் மட்டுமே வரும். மேலும் ஒரு தெளிவான குருநாதர் இருந்தால், வழிகாட்டினால் நன்கு புரியும். இதில் மாற்று கருத்து இல்லை. சரி, நம்மளுடைய காணொளியை நிறைய அன்பர்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. என்னிடம் பலன் கேட்பதற்கு நிறைய அனுமதி கேட்குறாங்க. வர சொல்கிறோம், பார்க்குறோம். அதில் ஒரு பெண்மணி, நம்மளுடைய வாடிக்கையாளர் நேயர் பார்க்குறவங்க வந்தாங்க. அவங்க பெண் ஜாதத்தை கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஐயா, நீங்கள் ஒரு ஜாதத்தை எடுத்தால் அந்த ஜாதத்துக்கு ஒரு பாட்டு பாடுறீங்க, சில பாட்டு பாடுறீங்க, விளக்கம் சொல்கிறீங்க. எங்கள் பொண்ணுக்கு அது மாதிரி பாட்டு இருக்கிறதா? அதை கேட்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த ஜாதக ஸ்க்ரீனில் பார்ப்போம், அப்புறம் பாட்டை கேட்போம். இது ஒரு பெண் ஜாதகம். 10/10/2010, 10/10/2010, 6:30 AM காலை. நட்சத்திரம் பார்த்தீங்களா, விசாகத்தில் பிறந்த பொண்ணு, 2ஆம் பாதம், துலா ராசி. லக்கணம் கன்னி லக்கணம். லக்கணத்தில் சூரியன், லக்கணத்தில் புதன், லக்கணத்தில் சனி பகவான். இந்த 3 லக்கணத்தில். லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் துலாத்தில் சுக்கிரன், சந்திரன், செவ்வாய். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் தனுசில் ராகு பகவான். லக்கணத்துக்கு 7இல் மீனத்தில் குரு பகவான் வக்கரம். லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டில் கேது. இது ராசியின் தன்மை, கிரக அடைவு. நவம்சம் பாருங்கள், கன்னி லக்கணம், அதாவது லக்கண வர்க்கோத்தமம், சித்திரை 2 லக்கணம். லக்கணத்துக்கு 5 கேது பகவான் மகரத்தில். லக்கணத்துக்கு 7 மீனத்தில் சுக்கிரன். லக்கணத்துக்கு 8 மேசத்தில் செவ்வாய். லக்கணத்துக்கு 9 ரிஷபத்தில் சந்திரன் சனி. மிதுனத்தில் புதன். கடகத்தில் சூரியன் குரு ராகு. இவ்வளோதான். இந்த பொண்ணு பிறக்கும்போது குருமகாதேசர் 11 வருஷம் 7 மாதத்துக்கு பிறந்திருக்காங்க. இந்த பொண்ணு சனியில் சனி புத்தி முடிஞ்சு புதமத்தி வரப்போகுது. இப்போ நடந்த பலன் சனீசன் வந்திருக்கு. இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் பாடல் பாடுறீங்க,
பாடல் சொல்லி விளக்கம் சொல்கிறீங்க, அது மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு பாடல் இருக்கிறதா என்று கேட்கும்போது அடியேன் ஜாதகத்தை கவனித்து கணித்து சொன்ன முதல் இருக்குமா, உங்கள் பொண்ணுக்கு பாட்டு இருக்குது, இந்த பாட்டு மிக சரியான பாட்டு, இந்த பாட்டை பாடிட்டு ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் ஆமா இல்லைன்னு சொல்லணும் என்று சொன்னோம். சரிங்கய்யான்னு சொன்னாங்க. அந்த பாடலை தெரிந்து கொள்வோமா? கார்மேனி மந்தன் உற்ற காய் கதிரோடு லக்கண சீர்மேவும் கேந்திரத்தில் சேந்திர உயிர்த்தோ தந்தை பார்மீது நீடு வாழார் பஞ்சன அல்லல் வருவார் குருவும் பார்க்கில் பிரிந்து பகைப்பாராமே என்பது பாடல். இந்த பாடல் படி இந்த பொண்ணு பிறந்த நாளிலிருந்து குரு திசை முடியும் வரை இந்த பொண்ணோட தந்தைக்கு ஆபத்து இல்லை. குரு திசை முடிந்து சனி திசை தொடங்கிவிட்டால் சனி திசை சனி புத்தியில் இந்த பெண்ணின் தந்தைக்கு உயிராபத்து உண்டு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த பெண்ணின் தந்தை உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொன்னதும் அந்த பெண்மணி கதறி அழுதாள். 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் கதறி அழுதாள். ஐயா, இதுவரை பார்த்தோம், எந்த ஜோதிடரும் குறிப்பிடவில்லை, சொல்லவில்லை என்று சொன்னார்கள். அடியேன் சொன்னது போல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சுருதிகளபடி கிரகங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும். இதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு சுருதிகளை நன்கு கற்க வேண்டும். ஏதாவது ஒரு தலைப்பில் ஏதாவது போட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பொதுவான பலன். பொதுவான பலன் சொல்கிறது மக்களை கவரத்துக்காக போடலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் என்னிடம் வரும் வாடிக்கையாளர்களோ நம்மளை பின்பற்றுறவர்களோ ஒரு சிறந்த விதிகள் இருக்கும், ஒரு உயர்ந்த கருத்து இருக்கும், பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு விதிகள் இருக்குது என்று நம்பி பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், வருகிறார்கள், பயன்பெறுகிறார்கள். அது மாதிரி இருக்கணும். பொதுவாக சொல்கிறது சரியான கருத்து அல்ல. அது அவங்களுடைய பாணி மாற்ற முடியாது. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு ஜாதகத்துக்கும் பாடல்கள் சொல்வது எனக்கு மிகவும் பிடித்த விஷயம். காரணம், ஆயிரக்கணக்கான பாடல்கள் கற்று வைத்திருப்பதால் அது எளிதாக இருக்கிறது. என்னை சார்ந்த என்னை பின்பற்றும் என் மாணவர்களுக்கும் நிறைய சுருதிகளை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் நிறையான பாடல்கள் தெரியும், கற்றுக்கிட்டே இருக்காங்க, படிச்சுட்டே இருக்கட்டும். இந்த பாடல் பாருங்கள், அற்புதமான பாடல். லக்கணத்தில் யார் இருக்கிறா பாட்டு சொல்கிறேங்க. கார்மேனி மந்தன் அப்படின்னா சனி பகவான், உற்ற காய் கதிரோடு அப்படின்னா சூரியன். ஒரு ஜாதத்தில் சூரியன் சனி கோடி லக்கணத்தில் இருந்தால் அந்த திசைபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் தந்தைக்கு குற்றம் உண்டு, மாரகம் உண்டு என்று விதி. இது நிறைய அனுபவத்தில் ஜாதகம் பார்த்துருக்குறோம். இது ஒரு சமயத்தில் கிடைச்ச உதாரண ஜாதகம். சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே கிடைச்சாங்க, ஒரு வாரத்துக்கு ஜாதகம். இப்போ நடந்துடுச்சு. இது பாடல் படி கிரகம் அமைந்து விட்டது, திசாபத்தியும் வந்துவிட்டது, பலன் தந்து விட்டது. சரி, இது மட்டும் போதுமா? ஐயா, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கருத்து சொன்னீங்களே, அதாவது லக்கணமும் ராசியும் ஒன்றாக இருந்தால் பலன் சொல்வது எளிது, கொஞ்சம் எளிது. ஆனால் லக்கணம் ராசியும் தனித்தனியாக இருந்தால் அந்த ஜாதருக்கு பலன் சொல்வது கடினம். அதுவும் அந்த ராசியும் லக்கணமும் ஒரு பலனை சுட்டி காட்டும், அதன் திசை நடைமுறைக்கு வரும். அதை உணர்ந்து பலன் சொன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இப்போ லக்கணம் சொல்லிட்டோம், ராசிக்கு அப்படி பாருங்கள். ஒரு சின்ன சிம்பிளானது. இப்போ இந்த பொண்ணுக்கு ராசி பாருங்கள், துளாராசி. துளாராசி எடுத்துக்கிட்டிங்களா, லக்கணத்து துளாராசிக்கு 9ஆம் அதிபதி மிதுனம். அந்த மிதுனத்து அதிபதி யார்? புதன். இப்போ புதன் எங்கே இருக்கார்? லக்கணத்தை ராசிக்கு 12 மறைஞ்சிட்டார். கூட யார் சேர்ந்துருக்கா? சனி பகவான். இன்னொருத்தர் யார்? புதன் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ சூரியன், புதன், சனி எங்கே இருக்காங்க? ராசிக்கு 12. இது ஒரு பாட்டு பாருங்கள், அருமையான பாட்டு. 2 வரி பாட்டு சொல்லுது. என்ன சொல்லுங்க? ஓதும் 5 ஒன்பான் அதிபதி கதுடன் கூட ஓதிடும் காரி பார்க்க உரி பிதாவுக்கு அரிட்டம் சொல்லு. அற்புதமான பரி, 2 வரி. சாதக அலங்காரத்தில் 9ஆம் பாவகத்தில் முதல் பாடலில் வருது. அருமையான பாடல். 4 வரி பாட்டு, 4 வரி 2 வரி எழுதுங்க. ஓதும் 5 ஒன்பான் அதிபதி கதிருடன் கூட ஓதிடும் காரி பார்க்க பிதாவுக்கு அரிட்டம். பாருங்களேன்,
துலா ராசி. லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? சனி பகவான். ராசிக்கு 5ஆம் அதிபதி யார்? சனி பகவான். ராசிக்கு 9ஆம் அதிபதி யார்? புதன். கூட யார் சேர்ந்திருக்க? கதிர், சூரியன் சேர்ந்திருக்க. ஓதும் 5 ஒன்பான் அதிபதி கதிருடன் கூட ஓதிடும் காரி பார்க்க உரும்பிதாவுக்கு அரிட்டம். இப்போ ராசிக்கு 5ஆம் அதிபதி, ராசிக்கு 9ஆம் அதிபதி சேர்ந்துட்டாங்க. கூட யார் சேர்ந்திருக்கா? கதிரவன், சூரியன் சேர்ந்துட்டாரு. அடுத்து பாருங்க, ஓதிடும் காரி பார்க்க. சனி பார்த்தான் சேர்ந்தாலும் தந்தைக்கு ஆபத்து. அப்போ சனி திசை வந்துருச்சு. இப்போ எந்த திசை வரணும்? ஜாதத்தில் 9ஆம் திசை வந்தால் மரணம் ஏற்படும், 5ஆம் திசை வந்தால் மரணம் ஏற்படும், சூரிய திசை வந்தால் தப்பு வந்து, சனி வந்தால் தப்பு. அப்போ இந்த இந்த மூவர் கூட்டணி ராசிக்கு 12 மறைஞ்சதுனால தந்தைக்கு ஆபத்தை தரும். இது ஒரு பாயிண்ட் சுட்டி காட்டுது. ராசி என்ன சொல்லுது? சுட்டி காட்டுது. தந்தைக்கு ஆபத்தை சொல்லு என்று சுட்டி காட்டுது. லக்கணம் என்ன சொல்லுது? அதுவும் அப்பாவுக்கும் சுட்டி காட்டுது. அப்போ இந்த ரெண்டையும் இணைக்கும் பொழுது, கணிக்கும் பொழுது பலன் அற்புதமாக வரும். இதில் மாற்று கருத்து இல்லை. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இதுவும் நிறையா விஷயங்கள், நிறையா கருத்துக்கள் இருக்கட்டும். இப்போ இன்னொரு விஷயத்துக்குருவோம். இப்போ நீங்கள் 2 பாலம் சொல்லிட்டீங்க ஐயா, 2 பாலப்படி கிரகம் அமைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இது மட்டும் போதுமா? நீங்கள் துணைவிதியில் சொல்லுவீங்களே, கொஞ்சம் சொல்லுங்களே என்று கேட்பது தெரிகிறது. சரி, ஒரு 4 விதி நச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம், நிறைய வேண்டாம். முதல் விதி பார்த்தீங்களா, இப்போ இந்த சூரியன் சனி கோடிட்டார், அப்பாவுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா 9ஆம் அதிபதியை பார்க்க வேண்டாமா? 9ஆம் அதிபதி யார்? சுக்கிர பகவான். அவர் எங்கே இருக்கார்? தன் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சிட்டார். சரி, 9ஆம் அதிபதிக்கு ஆயுள தரக்கூடிய கிரகம் எது? குரு. அவர் எங்கே இருக்கார்? மீனத்தில் இருக்கார். இந்த ஜாதகத்தில் 2 கிரகம் வக்கரம். ஒன்று குரு பகவான் வக்கரம், இன்னொன்று சுக்கிரன் வக்கரம். ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சட்டாட்டமாக இருந்து இருவரோ அல்லது ஒருவரோ நீசமடைந்தாலும், வக்கரமடைந்தாலும், அஸ்தமடைந்தாலும் அந்த ஜாதருக்கு திடீர் மார்க்கம் ஏற்படும். நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு? அப்பாஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு பாருங்கள். லக்னாதிபதி சரம், அஷ்டமாதிபதி உபயம், சட்டாட்டத்திலிருந்து இருவர் வக்கரம். அப்போ திசை மாறத்தை தந்தது. இந்த கிரகப்பு ஆயுள் குறைவு கொடுத்தது. ஒன்றும் இது மட்டும் போதும். பார்த்தீங்கன்னா இது இவர் எப்படி இருந்ததுன்னா திடீர் விபத்து, வாகனத்தால் விபத்து. அப்பாஸ்தானத்துக்கு பாருங்கள். ரிஷப லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சூரியன், ரிஷப லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி குரு பகவான். இப்போ சூரியனும் குருவும் பார்த்துக்கிறாங்க. இப்போ குரு திசையில் அல்லது சூரிய திசையில் ஒரு சம்மந்தப்பட்ட திசையில் மரணம் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 4ஆம் அதிபதி சூரியன், அஷ்டமாதிபதி குரு தொடர்பு இருக்குது. இதில் பார்த்தீங்களா ரிஷப லக்கணத்துக்கு பாதகாதி யாருன்னு பார்த்தீங்களா? சனி பகவான். அப்போ மாரகம் தரக்கூடிய, பாதகம் விளைவிக்கக்கூடிய ஒரு கிரகம் திசையாக ஆரம்பித்து அவரோடு 4 8 சம்மந்தப்பட்டால் ஜாதருக்கு வாகனத்தின் மூலம் பாதகத்தை கொடுத்து மாரகத்தை தந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஜாதகருக்கு பாதகத்தை தரக்கூடிய கிரகம் வாகன அதிபதி சம்மந்தப்பட்டு இணைந்து மாரகத்தை தந்துவிட்டார். ஆச்சுங்களா? 3 விதியா? 2 விதியாச்சு. அடுத்து பாருங்கள், இன்னொரு முக்கியமான விதி. ஒரு ஜாதத்தில் சூரியன் சந்திரன் சஷ்டாசமாக இருந்தாலும் அல்லது 2 12ஆக இருந்தாலும் இவர்கள் திசாபத்தி வரும்போது தாய் தந்தை இருவில் ஒருவர் பிரிவர், இருவில் பிரிவர் அல்லது ஒருவர் குறைவர். இது அற்புதமான விதி. நல்லா அப்பா கிரகம் காரக கிரகத்தில் பிதிருக்கு அப்பாவுக்குரிய கிரகம் சூரியன், அம்மாவுக்குரிய சந்திரன். இருவரும் ஒருவருக்கு ஒரு சஷ்டாசமாக இருந்தாலும் 6 8 மறைஞ்சாலும் அது 2 12ஆக இருந்தாலும் அவர் திசை வரும்போது, அதாவது அவ்வளோ கூடிய திசை வரும்போது தாய்ந்தில் ஒருத்தர் குறைஞ்சிருவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த சூரியன் எங்கே இருக்க, சந்திரன் எங்கே இருக்கார்? துலாத்தில் இருக்கார். சந்திரனுக்கு 12 யார் இருக்கார்? சூரியன் இருக்கார். அப்போ அம்மா இருப்பாங்க, அப்பா கிளம்பிடுவார். இது ஒரு சூட்சமான விதி. இந்த 6 8 யார் கிளம்புவாங்க? 2 12 கணக்கு இருக்குது. அது திசாபுத்தி வரணும். இதை சுட்டி காட்டுறது வேணும். 6 8 இருந்து திசை வந்தால் யார் அப்பாவா அம்மாவான்னு கண்டுபிடிக்கணும். 2 12 இருந்தால் அப்பாவா அம்மா கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஜாதகத்தில் 6 8 இல்லை, 2 12 அமைஞ்சிருச்சு. 2ங்கிறது சந்திரன், 12ங்கிறது சூரியன். அப்போ ஜாதகம் அதுவும் அற்புதமான விதி. தந்தையை
பிரித்ததுக்கு, தந்தையை குறைச்சதுக்கு இதுவும் ஒரு அருமையான விதி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது, எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் திசை நடக்கும்போது அவர் 1 லக்கணத்துக்கு 1, 4, 7, 10 இருந்தால், அவர் திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால், அவரோடு சூரியன் சம்பந்தப்பட்டு விட்டால் நீங்கள் அவசியம் 9ஆம் இடத்தை கவனிக்க வேண்டும், 4ஆம் இடத்தை கவனிக்க வேண்டும். கேந்திரத்தில் சூரியன் சனி இருந்து திசாபுத்தி நடைபெற்று 4ஆம் அதிபதியும் 9ஆவது பலம் இழந்துவிட்டால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் தந்தைக்கு ஆபத்து உண்டு என்று. அந்த சம்பவத்தை கொடுத்திருக்கிறார். ஆக ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ராசிக்கு பலன் ஒன்றா இருந்து பலன் சொல்வது எளிது, லக்கணம் ராசி தனித்தனியாக இருந்து விட்டால் பலன் சொல்வது கடினம். இது மாதிரி கூர்ந்து கவனித்து உணர்ந்து அனுபவத்தில் பலன் எடுத்தால் மிகச் சரியான பலனை வரும் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் என்று கூறி மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.